சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான ஒரு பதிவை நம்ம கொடுக்க போகிறோம். சாய்ராம், என்ன அற்புதமான பதிவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சாய்ராம், உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் பாபாவை ஷிரடியில் போயிட்டு ஒரு முறையாவது பார்த்துருவோமா, பாபாவுடைய தெய்வீக தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்காத பக்தர்கள் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதே போல் பாபாவுடைய அந்த பொன்னான வாக்கியத்தைப்படி என்னுடைய பக்தன், அதாவது 3000 மைல்கள் அந்த பக்கம் கடல் கடந்து இருந்தாலும் ஒரு சிட்டுக்குருவி காலி நூலை கட்டி என்னுடைய தலத்துக்கு இழுக்கிற மாரி என்னுடைய பக்தர்களை நான் இழுக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்படிப்பட்ட பாபாவுடைய பொன்னான புகைப்படம் தோரகமாயில் பாபாவுடைய பொன்னான புகைப்படம் இருக்குது. பாபாவுடைய ஷிரடிக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஷிரடியில் துணிக்கு எதிரே இப்போ நம்ம பார்க்குற வீடியோவில் இந்த புகைப்படம் இருக்குது. இந்த புகைப்படத்தை பாபாவுடைய அனுமதியோட பாபா கிட்ட வரைஞ்சி கொடுத்தவர் தான் ஷாம்ராவ் ஜெய்கர். இந்த ஷாம்ராவ் ஜெய்கர் என்ற ஒரு பாபா பக்தர், அவர் பாபா மீது அதிகமான ஒரு பக்தி கொண்ட ஒரு பக்தர். சாய்ராம், திரு ஷாம்ராவ் ஜெய்கர் மும்பையை இருப்பிடமாக கொண்டிருக்கார். சாய்ராம், மும்பையில் பார்த்தீங்கன்னா விலோபாலராக தான் அவர் அந்த காலகட்டத்தில் தங்கியிருக்காரு. இவருக்கு பாபாண்ட ஏற்பட்ட ருணாலம்பந்தம் பார்த்தீங்கன்னா 1916 17 அவர் ஷிரடிக்கு போயிருக்காரு. இந்த நிலையில் ஷிரடிக்கு போகும்பொழுது பாபா கிட்ட ரொம்ப ஒரு அற்புதமான அந்த தெய்வீக அவருடைய உபதேச மொழிகள் எல்லாமே கேட்கும் பொழுது இவருக்குள்ள ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணங்கள்லாம் உருவாகும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் கையில் கொஞ்சம் பணமும் கொண்டு போயிருப்பார். பாபா நிறைய தட்சணை கேட்கும் பொழுது இதை இல்லைன்னு சொல்லிட்டு பாபாவுக்கு கொடுப்பாரு. அதே நேரத்தில் இவர் கூட வந்த குரூப் எல்லாமே ஷிரடியை விட்டு கிளம்பும் போதும் இவர் கிளம்பாமல் பாபாவுடைய கூட்டுறவுலே தங்கியிருப்பார். சாய்ராம், இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாபாண்ட வர பக்தர்கள் மசூதியில் பாபா கிட்ட அப்படியே சூழ்ந்து இருப்பாங்க. நிறைய பேர் பாபாண்ட நிறைய விஷயங்கள் பற்றி கேட்பாங்க. உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், செல்வம், கல்யாணம், திருமணம் தடை, இது எல்லாத்தையும் கேட்கும் பொழுது பாபா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் யாராண்டுமே எந்தவித மந்திரமும் எதுவும் பாபா சொன்னது கிடையாது. எப்போவுமே என்ன நினச்சிட்டு இருக்கிறது, சதா சாயி சாயின்னு சொல்லுங்க, நீங்கள் நன்மை அடைவாங்க அப்படின்னு பாபா சொல்லுவார். இந்த நிலையில் இவர் இதை எல்லாமே பார்த்துட்டு இருப்பார். சாய்ராம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இவர் ஷிரடியை விட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த நிலையில் இவராண்ட பணம் எதுவுமே இருக்காது. ஏன்னா பாபா கேட்கும் பொழுதெல்லாம் தவறாமல் இவர் கொண்டு வந்த பணத்தை எல்லாமே தட்சணையாக கொடுத்துருப்பார். அப்போ பாபா என்ன பண்ணுவார், இவர் கூட வந்த சக பக்தர்களாண்ட மட்டுமே பணத்தை கேட்பார். ஆனால் இவராண்ட ஷாம்ராவ் ஜெய்கராண்ட பணத்தை எதுவுமே கேட்க மாட்டார். ஏன்னா பாபாவுக்கு தெரியும் அவராண்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு. சாய்ராம், திரு ஷாம்ராவ் ஜெய்கர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளமையான வயதில், அதாவது 16 வயதில் ஒரு பிரம்மச்சாரியை பார்க்குறாரு. அந்த பிரம்மச்சாரி ஷாம்ராவ் ஜெய்கருக்கு ஒரு சிவமந்திரத்தை கொடுக்குறாரு. இந்த சிவமந்திரத்தை அவர் தினந்தோறும் அந்த சிவமந்திரத்தை நினச்சி தியானம் பண்ணுறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசி பார்த்தீங்கன்னா இவருக்கு சக்தி மந்திரத்தை கொடுக்குறாரு. இந்த 2 மந்திரத்தையும் இவர் தியானம் பண்ணுறாரு. சாய்ராம், இதுக்கிடையில் பாபா கிட்ட இவருக்கு தொடர்பு ஏற்படுது. இவர் ஷிரடியில் போய் வசிக்கிறாரு. பாபாவுடைய ருணாலம்பந்தம் இவருக்கு கிடைக்குது. அப்போ பாபாவுடைய தர்பார் வெளிப்படையான ஒரு தர்பார். மசூதியில் எண்ணற்ற பக்தர்கள் பாபா கிட்ட எப்பவுமே சூழ்ந்திருப்பாங்க. அப்போ பாபா நிறைய விஷயங்கள் அவருடைய பொன்னான அந்த வாயை திறந்து நிறைய விஷயங்கள் பக்தர்கள் சொல்லுவார். அப்போ சொல்லும் பொழுது எந்தவித மந்திரங்கள் எல்லாம் பாபா எந்தவித பக்தர்களுக்குமே சொல்றது இல்லை. சதா சர்வ காலமும் நீங்க சாயி சாயின்னு சொல்லுங்க, நீங்க நன்மை அடைவீங்க. அதே போல சச்சரித்தில் நம்ம படிச்சிருக்கோம், சரஸ்வதி தேவி கூட சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகளை பாபா தன்னுடைய திருவாய்த்திலிருந்து பக்தர்களுக்கு எடுத்து உரைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய குரலுக்கு தான் எத்தனை மகிமைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உணர்ந்த ஜெய்கர் பாபாண்ட முழுமையான சரணாகதி அடைகிறார். சாய்ராம், அதே போல் பார்த்தீங்கன்னா திரு ஷாம்ராவ் ஜெய்கருக்கு ஷிரடியில் தெரியாத ஆட்களே இல்லை. ராதாகிருஷ்ண மாயும் தெரியும், அதே போல் டாக்டர் பிள்ளையும் தெரியும், நானாவளியும் தெரியும். இது போல் எல்லாராண்டியும் நல்ல சகஜமாக பழகக்கூடிய ஒரு பாபாவுடைய பக்தர் பார்த்தீங்கன்னா திரு ஷாம்ராவ் ஜெய்கர். இவர் தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா பாபாவுடைய ஒரு புகைப்படத்தை வரைகிறதுக்கு ஒரு அனுமதி கிடைக்கிது. சாய்ராம், இப்போ நம்ம தோரகமாயில் பார்க்குறோம்ல சாய்ராம், இந்த புகைப்படத்தை தான் திரு ஷாம்ராவ் ஜெய்கர் வரைஞ்சிருக்காரு. இந்த புகைப்படத்தை ஷாம்ராவ் ஜெய்கரை வரைய சொன்னவர் பார்த்தீங்கன்னா ராவ் பகதூர் எம்பி பிரதன் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா
பாபாவுடைய அந்த தோரகமாய் தோற்றம் இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா சாய்ராம், பாபா தோரகமாயில் இப்படி தான் உட்காந்துருப்பார். இந்த தோற்றத்தை வந்து எனக்கு வந்து ஒரு ஆயில் பிரிண்ட் ஃபோட்டோவாக எனக்கு நீ வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கராண்ட சொல்கிறாரு. ஜெய்கர் வந்து உடனே பாபாண்ட போயிட்டு பாபாவுடைய அந்த ஆத்மார்த்த உடலை வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் மணக்கண் முன் கொண்டு வர்றாரு. அப்போ பாபாண்ட அனுமதி கேட்க போகும்பொழுது ஷியாமாண்ட நாடுறாரு. ஷியாமாண்ட நாடும் பொழுது இது போல் பாபாவுடைய இந்த ஆத்மார்த்த புகைப்படத்தை நான் வந்து வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த நிலையில் ஷியாமா போய் பாபாண்ட கேட்கும் பொழுது பாபா சொல்கிறாரு, நான் ஒரு ஏழை ஃபக்கீர், என்ன வரையறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மீண்டும் பாபாண்ட ஷியாமா அனுமதி கேட்ட பிறகு பாபா வந்து அனுமதி கொடுக்குறாரு. அனுமதி கொடுத்த பிறகு ஜெய்கர் வந்து கொஞ்ச நாள்லயே இந்த படத்தை வந்து முழுமையாக வளைஞ்சி ராவ் பகதூர் எம்பி பிரதன் என்ற ஒரு கையில் வந்து இந்த படத்தை கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் பாபாவுடைய படத்தை வந்து இந்த ஆயில் பிரிண்ட் மூலம் வரைஞ்சி கொடு சொல்லியிருப்பார். திரு பிரதனும் போயிட்டு பாபாண்ட போயிட்டு இந்த படத்தை கொடுக்கும்பொழுது பாபா அந்த படத்தை தொட்டு பார்த்து பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருவார். இந்த படத்தோட விளக்கம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சாய்ராம். ஷிரடிக்கு போகிற எல்லா பக்தர்களுக்குமே தெரியும், தோரகமாயை நம்ம நெருங்கினவனையே நம்ம கண்ணுக்கு தென்படுவது துணிக்கு எதிரே பாபாவுடைய இந்த பொன்னான புகைப்படம். இந்த புகைப்படம் வந்து எண்ணற்ற பக்தர்களுக்கு வந்து ஒரு அடைக்கலம் சாய்ராம். ஏன்னா ஷிரடிக்கு போகும்பொழுது பாபா அந்த காலகட்டத்தில் வாழும் பொழுது பாபா இப்படி தான் இந்த ஆசனத்தில் தான் பாபா அமர்ந்திருப்பார். தன்னை நாடி வர பக்தர்களுக்கு எல்லாமே பாபா இந்த தோட்டத்தில் காட்சி கொடுக்கறது பாபாவுடைய வழக்கம் சாய்ராம். இந்த படத்தோடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம தோரகமாயில் துணி கெட்டு உட்கார்ந்துருக்காரு. நம்ம ஷிரடிக்கு போகும்பொழுதும் பாபாவுடைய அனுமதி கேட்டு போகிறோம். அதே போல் ஷிரடியை விட்டு நம்ம வீட்டுக்கு போகும்பொழுதும் தோரகமாயாண்ட போயிட்டு பாபாண்ட வணங்குறோம். பாபா, நாங்கள் ஷிரடியில் இருக்கிற இத்தனை நாளுக்கும் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த புகைப்படத்தை பார்த்து நம்ம வந்து சொல்கிறோம் செய்கிறோம். பாபாவும் நம்மளுடைய பிரயாணம் வந்து எந்தவித பாதிப்பு இல்லாமல் நம்மளை சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறார். இது போல் பாபாவுடைய இன்னும் 2-3 புகைப்படங்கள்லாம் இருக்குது. அந்த புகைப்படத்தை தொடர்ச்சி வந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து திரு ஷாம்ராவ் ஜெய்கருடைய அவருடைய மனைவி மற்றும் அவருடைய மகன், அந்த மகன் வந்து சாவடி ஊர்வலத்தில் பாபா கூட இருக்காரு குழந்தையா. அந்த புகைப்படங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நாளைக்கு 2வது பாகமாக நம்ம கொடுக்கலாம் சாய்ராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷீரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். ஹல்லா மலிக்.